இன்னைக்கு ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் ரிலேட்டடான क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन find the wrong number in the series. ஸோ இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ராங் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க? 6, 26, 38, 42, 46. ஸோ இதில் எது ராங் நம்பர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. எவ்வளோ இருக்குது? ப்ளஸ் 20 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 26ல் இருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 12 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 42 38லேருந்து ப்ளஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே ப்ளஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டேர்ம் வந்து ராங்னு பார்க்கணும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் 20ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 4ன்னு எழுதலாமா? இந்த 12ங்கிறது எப்படி எழுதலாம்? 4 × 3ன்னு எழுதலாம். இதில் எந்த நம்பர் எண்ட் ஆகுதோ அந்த 4 அதோட டிக்ரீஸ் -1 பண்ணி 3. அப்போ இங்கே வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய 3 × 2 என்னவா இருந்திருக்கணும்? 6ஆக இருக்கணும். ஸோ 4 வரக்கூடாது, 6 ஆட் பண்ணோம். 38 + 6 என்ன வரும் உங்களுக்கு? 44 வரும். ஸோ இப்போ 42ங்கிறது தான் ராங் நம்பர். இப்போது இந்த 42லேருந்து 46க்கு இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி வருது? 44லேருந்து +2 இன்க்ரீஸ் ஆகுது. இதே பேட்டர்னில் பாருங்கள் ஃபாலோ ஆகுதான்னு 2 × 1 ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ இந்த 42ங்கிறதா ராங் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட் ஒன். ஃபைண்ட் த ராங் நம்பர் ஃப்ரம் த சீரீஸ். என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க? 15, 21, 30, 42, 58, 75. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. எவ்வளோ ஆட் ஆகி வந்திருக்கு? +6. இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? +9. நெக்ஸ்ட் இங்கே 30லேருந்து +12. இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 42னா +16. 58லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 17 ஆட் ஆகியிருக்கா? ஸோ இப்போது அகைன் டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ்க்கு இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆட் ஆகுது? +3. இங்கே +3, இங்கே +3 ஆட் பண்ணால் 12 + 3 உங்களுக்கு என்ன வரணும்? 15 வரணும். பட் 16 இருக்குது. ஸோ அப்போது 42ஓட 15 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 57 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 48ங்கிறது தான் இங்கே ராங்காக இருக்கக்கூடிய டேர்மு. இப்போ 57லேருந்து 75னா உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகணும்? 18 ஆட் ஆகணும். இங்கே உங்களுக்கு 15 + 3 இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். A series is given with one term missing. ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ் ஆன டேர்ம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given series 55, 60, 64, 67, 69. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எடுங்க. 55லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்? +5 ஆட் பண்ணால் 60 வருமா? 60 + 4 64, 64 + 3 67, 67 + 2 69. ஸோ 69லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணும்? +1 ஆட் பண்ணாமா? 70. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரணும்னு சொல்லி இந்த கிவன் சீரியஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன சீரியஸ் கொடுத்துருக்காங்க? 86, 76, 81, 71, 76. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். 86லேருந்து 76னால் என்ன ஆகிருக்கு? -10 ஆகிருக்கு. திரும்ப 76லேருந்து 81க்கு என்ன பண்ணியிருக்காங்க? +5 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 81லேருந்து 71 வரணும்னா -10 பண்ணணும். 71லேருந்து 76 வரணும்னா என்ன பண்ணணும்? +5 பண்ணணும். 76லேருந்து -10 பண்ணிங்கன்னா 66ங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? சீரியஸ் 163, 125, 92, 64. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 163க்கும் 125க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 13லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8. இங்கே 38. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? -38 பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 125லேருந்து 92 மைனஸ் பண்ணிங்கன்னா
8 25 ஆட் பண்ணிங்கன்னா -33 பண்ணியிருக்காங்க. இங்கே 92லேருந்து 64 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 28. ஸோ 28 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ திரும்ப அகைன் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 38லேருந்து 33 வரணும்னா என்ன பண்ணணும்? -5 பண்ணணும். 33லேருந்து 28 வரணும்னா என்ன பண்ணணும்? -5 பண்ணணும். ஸோ எகெயின் நீங்கள் -5 பண்ணிங்கன்னா 28 - 5 உங்களுக்கு என்ன வருங்க? 23ன்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணணும்? 64லேருந்து 23 மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 41 வரும். ஸோ இங்கே வரக்கூடிய நம்பர் 41. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். ஸோ 6th கொஷினில் நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், எந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். என்ன சீரியஸ் கொடுத்துருக்காங்க? 6, 8, 30, 23, 40. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 6லேருந்து 8க்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8லேருந்து 13க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +10 இன்க்ரீஸ் ஆகுது. 23லேருந்து +17 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ எந்த பேட்டர்னும் இது தெரியல அப்படின்னா எகெயின் டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா +3, இங்கே எவ்வளோ ஆகுது? +5, நெக்ஸ்ட்டு +7. 3, 5, 7னா என்னது? கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னது? +9. ஸோ 17ஓட 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 26. அப்போது 40ஓட 26 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 66. ஸோ 66ங்கிறது ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th ஒன். நெக்ஸ்ட் இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? 17, 30, 81, 308, 1515. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்னு பார்க்கணும். 17க்கும் 30க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 13. நெக்ஸ்ட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 டிஜிட்லேருந்து 4 டிஜிட் இருக்குது. ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது உங்களுக்கு? 9000, 8000 இருக்குது. அப்போது இந்த சம்மை டிஃப்ரென்ஸ் எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீரீஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனால் இந்த மாதிரி 15, 21, 30னா பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனால் டிஃப்ரென்ஸ் எடுத்து போடணும். இந்த மாதிரி வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆனால் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியாக தான் உங்களுக்கு மல்டிபிளில் தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் ரிலேட்டடாக திங்க் பண்ணுங்கள். மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 17 × 2 என்ன வரும்? உங்களுக்கு 34 வரும். அந்த 34லேருந்து -4 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 34லேருந்து -4 பண்ணியிருக்காங்க. ஸோ 30. இந்த 4ங்கிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்பர் பார்ப்போம். இப்போ 30லேருந்து × 3 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 90. 90லேருந்து என்ன பண்ணணும்? 81 வரணும்னா -9 பண்ணணும். அப்போ 9ங்கிறது என்னது? எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா அந்த 3². இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2² தான் இந்த 4ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 81லேருந்து இது × 2 × 3னா 81 × 4 மைனஸ் என்ன பண்ணும்? 4² 16ஆல் மைனஸ் பண்ணும். 81 × 4 எவ்வளோ வரும்? 4, 32. இதுலேருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 308ங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? × 4 பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு × 5 பண்ணுங்கள். 308 × 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15, 14 வரும். இதில் வந்து 5² 25 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 15, 15 வந்துடும். 15, 15. அடுத்த நம்பர் என்னது? 5க்கு அடுத்தது 6. 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19, 19 வந்துடும். இதில் வந்து 6² 36 மைனஸ் பண்ணுங்கள். 4, 8ல் 3னா 5, 9054ன்னு வரும்.
ஸோ உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். என்ன பேட்டர்ன்? 17 into 2 minus 2 square. அடுத்தது செகண்ட் டேர்ம் 30 into 3 minus 3 square. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் into 4 minus 4 whole square into 5 minus 5 square into 6 minus 6 squareங்கிறது பேட்டர்ன். நெக்ஸ்ட் 8th one. ஸோ இதில் பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 17, 27, 45, 71. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே 147. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 45லேருந்து 27 மைனஸ் பண்ணுங்கள், 18 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 45லேருந்து 21 26 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே எவ்வளோ ஆட் ஆகுது? 8 ஆட் ஆகுதா? இங்கே ப்ளஸ் 8 ஆட் ஆகுதா? 26 ப்ளஸ் 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 34 வரும். ஸோ 71 ப்ளஸ் 34 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 105ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 42. பாருங்கள் 105ஓட 42 ஆட் பண்ணி 147ங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட் 9th one பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் 3, 8, 80, 38, 78. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 3லேருந்து 8 வரணும்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் 5 பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் 10 ஆட் ஆகிருக்கு. இங்கே எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? ப்ளஸ் 20 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 40 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 5, 10, 20லாம் எப்படின்னு பாருங்கள். 5 into 2 10, 10 into 2 20, 20 into 2 40, 40 into 2 வந்து 80. ஸோ உங்களுக்கு 78ஓட எவ்வளோ ஆட் ஆகணும்? 80 ஆட் ஆகணும். ஸோ 158ங்கிறது தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th one பார்க்கலாம். 10th one பாருங்கள். என்ன சீரியஸ் கொடுத்துருக்காங்க? 49. 49ங்கிறது என்னது? 7 ஸ்கொயர். ஓகேங்களா? 49ங்கிறது 7 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர், 121ங்கிறது 11 ஸ்கொயர், 169ங்கிறது 13 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? நெக்ஸ்ட் இங்கே 289ங்கிறது 17 ஸ்கொயர். 7, 9, 11, 13 என்னது? கன்சிக்யூட்டிவ் ஆர் நம்பர்ஸ். 13க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 15. 15 ஸ்கொயர் 225ங்கிறது தான் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். தேங்க்யூ everyone.